வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொளியும் நம்மளோட ஜெல்லி ஃபிஷ் தான், அதாவது சொறி. இந்த சொறி வந்து உண்ட சொறி தான். இது வந்து அந்த ஏற்கனவே நாம் காணொளி பதிவு பண்ண சொறி மாதிரி டேஞ்சரானதெல்லாம் கிடையாது. இது நாம் கை வச்சு பிடிக்கலாம், பிடிச்சாலும் எதுவும் பண்ணாது. இந்த மாதிரி சொறிகள் பெருசாக நமக்கு தொந்தரவு பண்ணாது. இது நம்ம உடம்புல பட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள் உறவுகளை, நான் கை கொண்டே தூக்குதேன் இந்த சொறியை. பாருங்கள், இதுவும் ஜெல்லி ஃபிஷ் தான். நாம் கை கொண்டு தூக்குனாலும் கையில் பட்டாலும் எந்த சொறிச்சலோ ஊரலோ எதுவும் இருக்காது. இந்த மாதிரி சொறிகள் பாருங்கள் உறவுகளை, இதுவும் ஜெல்லி ஃபிஷ் தான். இது அதோட பெரிய ஜெல்லி ஃபிஷ். பாருங்கள் உறவுகளை, இதெல்லாமே ஒருவித கிளைமேட்டுகள் மாறுது. அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்கள் வரும். அதோட காலநிலை மாறியாச்சுன்னா இது தன்னாக அழிஞ்சு போயிடும். உறவுகளே, இது நம்மளோட உறவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த காணொளி. உறவுகளை பார்த்துக்குங்க, இதுவும் ஒரு வகை சொறி தான், அதாவது ஜெல்லி ஃபிஷ். எந்தவித தொந்தரவும் இல்லாத ஜெல்லி ஃபிஷ். இது நாம் கை கொண்டு தூக்கினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புல பட்டாலும் பிரச்சனை இல்லை. எந்தவித இதுவுமே தீங்கு இல்லாத நல்ல ஜெல்லி ஃபிஷ் தான் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.